வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் கூட்டமாட்டான். நேற்று தினத்திலே ஆலோசனையில் அமர்ந்து ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் உணர்ச்சி என்று சொன்ன போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு, இது ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு மாத்திரமல்ல, தேவ ஜனங்களால் உங்களுக்கும் தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தேவன் திறக்கின்ற வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. அதற்கு முன்னிருக்கிற வசனத்தை பார்க்கும்போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாக என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் யார் என்பதை நாம் அறிந்தால்தான் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை சந்திக்க முடியும். இதுவும் திறந்த வாசலை யார் முன்பாக வைத்திருக்கிறேன்? உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் திறக்கின்ற வாசல்கள் ஆச்சரியமான வாசல்களாய் இருக்கும். அதிசயமான காரியங்களை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே அதை என் வாழ்க்கையில் உணர்ந்தேன். நான் போன ஒவ்வொரு தேசத்திலும் வாசல் திறக்கப்பட்டிருந்தது. முதலாவதாக என்ன வாசல் என்று நாம் தியானிக்கப்படியாக எடுத்து நாம் வாசிப்போம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களே எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறக்கிறவர். அதுங்க என்ன வாசலுங்க? வானத்தின் வாசலை திறக்கிறவர். உண்மையாய் இந்த அனுபவங்களை நான் கண்கூடாய் கண்டேன். ஜெர்மனில இருந்து நாங்க 2ஆம் தேதி அன்று நாங்கள் போலந்து தேசத்துக்கு கடந்து போனோம். என்னோட கூட அருமையான தம்பி என்னை கொண்டு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் தான் வெயில் வரும். அதாவது 3 நாட்கள் மாத்திரம் தான் வெயில் வரும். நான் போன அந்த நாட்களில் 3 நாட்கள் வெயில் இருந்தது. அவர் சொன்னாரு, இது கோல்டன் டேஸ் ஃபாஸ்ட். அதாவது அப்படியே நான் பார்க்கிறேன், அந்த தேசம் முழுமையாய் வெயில் சூழ்ந்திருந்தது. குளிரான அருமையான ஒரு காற்று. ஆண்டவர் எவ்வளவு நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறார். இது ஒரு திறந்த வாசலை, வானத்தின் வாசலை திறக்கிறவர், நமக்கு அனுகூலங்களை செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. நம்ம எங்க இருக்கிறோம் சொன்ன தம்பி எனக்கு, அங்கிள் இந்த கோல்டன் டேஸ் அங்கிள் இயர்லி ஒரு 3 நாட்கள் தான் இந்த வெயில் வரும். மற்ற நாட்கள்லாம் அப்படியே குளிர் சூழ்ந்திருக்கும். வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க முடியாது என்று சொல்லி, அதனால் நாம் தேவன் நிலை திறக்கிற வல்லவராக இருக்கிறார். வானத்தை திறக்க வல்லவர். தன் சடங்குகளுக்காக சிம்பிள் பர்சன், ஒரு சாதாரண மனுஷன். அந்த ஒரு ஜெர்மனியை விட அந்த போலாந்து தேசத்தை ரொம்ப அருமையா அந்த காற்றோடு அந்த குளிரை அனுபவிச்சான். அப்பதான் ஆண்டவர் வசனம் சொன்னார், நீதியில் சூரியன் உதிக்கும், அது செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னதாக 3 நாட்கள் அந்த ஆரோக்கியமானது. எந்த பலவீனங்களும் எனக்கு வரல, எந்த விதமான பிரச்சனையும் வரல. அவ்வளவு கிருபையாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். ரொம்ப அருமையான அந்த அனுபவங்களை பார்க்கும்போது உண்மையை கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதனாலே, கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கை கொடுப்பதனால எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இயற்கையை கூட நமக்கு சாதனை மாற்றுகிறார் அல்லவா? காலையில பார்க்கும்போது அந்த ஒரு குளிரான ஒரு காற்று. மற்ற இடத்துல குளிருக்கு அந்த காற்றை நான் பார்த்தது கிடையாது. ஒரு குளி நிறைந்த ஒரு காற்று. அதாவது பைபிள்ல சொல்லப்படுது, பகலிலே குளிர்ச்சியான வேலையில் என்ற வண்ணமாக அந்த குளிர்ச்சி, பகல், அந்த வெயில் மூன்றுமே அருமையாக இந்த மனதை அப்படியே வரி கொண்டு மனசு தேவனோடு இணைஞ்சது. அவ்வளவு பெரிய தேவனை ஆளீர் என்று சொல்லி. காரணம், தேவன் நம் வாழ்க்கை செய்கிறார். நமக்காக திறக்கிற வாசல் எந்த வாசலாக இருக்கிறது? வானத்தின் வாசலை கூட தன் ஜனங்களுக்கு திறக்க தேவன் கரிசனை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். பார்த்த எவ்வளவு ஆச்சரியமா இருக்காண்டவரே. ஆண்டவர் அப்படியெல்லாம் அந்த தேசத்திலே கடந்து போய் 3 நாட்கள் தங்கும் போது நடத்தினார். அங்க இருக்கிற அந்த குடும்பத்தில் ஒரு ஜெபிச்சிருக்கிறோம். அந்த குடும்பத்திற்காக 2 மூத்த ஒரு பெண் குழந்தை இருந்தது. அதுக்கு பின்னால் ட்வீட்ஸ் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அதுல ஒரு குழந்தை வீக்கானதுனால ஆகாரம் புசிக்க முடியாம எனக்குரிய அவங்க சொல்ல சாட்சி 1 வருஷம் கிட்ட அவங்க டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலே இருந்திருக்கிறாங்க.
அந்த குழந்தை நான் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுல கூட யாரும் வரல, இதுவரை யாரும் சந்திக்கல, நீங்க தான் முதல் முறை எங்க பேபியெல்லாம் சந்திச்சீங்க. அந்த குழந்தைங்க அவ்வளவு அந்த குழுல கூட என்ன ரெஸ்டாரண்ட் போனா அந்த குழந்தைகளை கொண்டு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும்போது ஆச்சரியம். காரணம் என்ன சொன்னா, அந்த தம்பிக்காக நான் ஜெபித்திருக்கிறேன், பாரப்பட்டு ஜெபிச்சிருக்கிறேன், அநேக உதவிகளை செய்கின்ற ஒரு தம்பி. அவங்க சொன்னாங்க, எப்படி அங்க வந்து இங்க ஊருக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த போராட வந்து யாரும் வர முடியாது, என்னுடைய பேரண்ட்ஸ் கூட வர முடியாம இருக்கிறாங்க, விசா கிடைக்க முடியாது. எவ்வளவு பெரிய தேவன் உங்களோடு இருந்தா தேவன் நமக்காக வாசலை திறக்கிறவர். கடினமான வாசலா இருக்கலாம், கஷ்டமான காரியமா இருக்கலாம், ஆனால் தன் ஜனங்களுக்காக எந்த வாசலையும் அவரால் திறக்க முடியும். அங்க போயிட்டு அந்த குடும்பத்தோடு கூட தேவனை ஆராதிக்க, அதுக்கப்புறம் அவருடைய சர்ச்சை கொண்டு போனாங்க, அமெரிக்கன் சர்ச். அது அங்க போய் பாஸ்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நாங்க அது பாத்தீங்கன்னா அங்க ஆராதிக்க முடியல, நான் அங்க போயிட்டு இந்த திருவிழா அட்டெண்ட் பண்ண முடியாது. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். காரணம் என்னவென்று சொன்னால், நம் தேவன் நமக்காக வாசலை திறக்கிறார். என்னை யோசிக்கும் போது அங்கெல்லாம் போக முடியாது. அவர் சொல்றாப்புல இந்த தேசத்துல அவ்வளவு சீக்கிரமா யாரும் வர முடியாது. ஆனா கர்த்தரை கொண்டு வந்தால் எனக்கு அதிசயமான ஒரு காரியம் இது. நீங்க தான் என்னுடைய குழந்தைகளை சந்திச்சீங்க, நீங்க என்னுடைய குழந்தைகளாக ஜெபிச்சீங்க. நீங்க தான் முதல் முறையா இந்த 2 குழந்தைங்க, அந்த ஒரு குழந்தை ரொம்ப வீக்கா ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வேறக்குரிய 1 வருஷம் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஓப்பன் சர்ஜரி பண்ணாங்க. அவ்வளவு ஒரு பலவீனம் அந்த குழந்தைக்குள்ள அவ்வளவு ஆக்டிவா இருந்தது. நாங்க ஜெபிச்சோம். காரணம், நம் தேவன் நமக்காக என்ன செய்கிறார், வானத்தினுடைய பலகணிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்க, ஆதியாகமம் 28:17 வாசிக்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று. இது வானத்தின் வாசல் என்றால் அதுக்கு பாருங்க, நம் தேவன் நமக்காக திறக்கிற வாசல் வந்து உலக ரீதியான கதவின் வாசல் அல்ல, நமக்காக வானத்தின் வாசலை திறக்கிறார். அறியாத எட்டாத காரியங்கள் தேவன் செய்வாங்க. அப்ப தேவனை குறித்து அந்த அறிவு நமக்குள் இல்லாதபடியினாலே, இந்த தாகம் இல்லாதபடியினாலே இந்த மேன்மையில் நம்ம வாழ்க்கைக்கு கிடைப்பதற்கு அரிதா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் செய்கிறார், அறியாததையும் எட்டாததை தேவன் செய்ய விரும்புகிறார். வாழ்க்கையில வந்து கிரகித்து யோசித்து பார்க்க முடியாத தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். உண்மையாகவே நான் போன அந்த தம்பி சொன்னாப்புல எவ்வளவோ தடைகள் வந்தது, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு போனார். ஏறக்குறைய 17 நாட்கள் வந்து அந்த வாலிப தம்பி மூலமாக என்னை தேவன் பராமரித்தார். எல்லாமே நம்ம இங்க சாப்பிடுகிற ஆகாரம் தான் எனக்கு கர்த்தர் கொடுத்தாங்க. நான் இட்லி மாவு அரைச்சின பிறகு தோசை மாவு, இட்லி மாவுன்னு அவ்வளவு அருமையா ஒரு வாங்க பிள்ளைக்குள்ளாக. அந்த பிள்ளை காலை 7:30 மணிக்கு நம்ம ஆபீஸ் போவோம், கூட்டிட்டு போதுமாங்க ஃபுல்லா ரெடி பண்ணின பிறகு நான் அந்த ரூம்ல இருப்பேன். யோசுவாங்க வச்சு அந்த வாலிப பிள்ளைக்குள்ளாய் கர்த்தருடைய அந்த கிருபை இருந்தபடினால ஒரு வாசல் திறக்கப்பட்டது. அவ்வளவு காரியங்களை அந்த பிள்ளை செய்து ஒரு தகப்பனை நேசிப்பது போல, நான் அது போல ஒரு நேசத்தை வந்து நான் இதுவரைக்கும் பார்க்கல. சலிப்பே கிடையாது, என்ன கிடையாதுங்க. நான் இருந்த 17 நாட்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பி பிள்ளாக வந்து ஒரு சலிப்பு கிடையாது, என்ன கிடையாதுங்க. வேலை முடிச்சுட்டு வருவாப்புல, அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிய எல்லாம் காஃபிலாம் பண்ணப்போ அதுக்கப்புறம் ஈவினிங் என்னென்ன வெளியே போவோம், ஒரு சில வீடுகளை ஜெபிக்க கொண்டு போவாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் லீவ் வரும்போது போனாங்க. முதல்ல நாங்கள் போலண்ட் தேசம் போனாங்க. அந்த எல்லாமே அந்த பிள்ளை தான். நான் வந்து சும்மா அப்படி ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்தேன். எல்லாமே அந்த தம்பி மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். காரணம் என்ன, நம் தேவன் நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவராலும் பூட்ட முடியாது. ஆண்டவர் இந்த வாசலை திறந்தபடியினால இந்த பூட்ட முடியல. மனிதர்கள் மூலமாக தடைகள் வரலாம், ஆனால் தேவன் திறக்க நினைத்து விட்டால் அது ஒருவராலும். உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார். எழுத்தில் தேவன் சொன்ன ஒரு காரியம், உனக்கு மாத்திரமல்ல ஒரு சபைக்கும் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வாசலை திறக்க போகிறேன். இந்த தம்பியுடைய இந்த காரியம் முடிஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு சொத்து இருக்கு. ஏறக்குறைய பல கோடிகளுடைய சொத்து. ஏறக்குறைய ஒரு 10 வருஷமா அந்த சொத்துக்காக என்ன பண்ணாங்க, கேஸ் நடந்துட்டு இருக்குது. நேற்றுக்கு போன் பண்றேன், எல்லாம் முடிஞ்சிச்சுங்க பாஸ். நான் சொன்னேன், இந்த தம்பியை நான் அழைப்பதன் மூலமா ஒரு அற்புதம் செய்வார் சொன்னேன். அவங்க சொல்றாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த நெக்ஸ்ட் மந்த்ல எனக்கு எல்லாமே முடிய போகிறது சொல்லி.
திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷம் அந்த தம்பிகிட்ட சொல்ல, தம்பி உங்களுடைய இந்த ப்ராப்பர்ட்டி நிச்சயமா அற்புத தெய்வம் செய்வாங்க, கொண்டு வரீங்கன்னா இவ்வளவு பிரயாசப்பட்டு உங்க மனசுல வந்து கர்த்தர் ஏவி அதுக்கு அந்த பிள்ளைக்குள்ளாக அவ்வளவு ஒரு பேஷன்கி, அவ்வளவு ஒரு பொறுமையோடு கூட சகிதனப்படப்பட எல்லாவற்றையும் செய்தார். நான் சொன்னேன் இதன் மூலமா ஒரு பெரிய அற்புதம் செய்வாங்க சொன்னேன். என்னுடைய அத்தை வந்து போன் பண்ணி சொன்னாங்க, எல்லாம் முடிச்சிச்சு பாஸ்டர், எல்லாம் முடிச்சிட்டார் கர்த்தர். வருகின்ற நாட்களிலே அந்த சொத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளபடியான ஒரு அற்புத தெய்வம் செய்திருக்கிறார். பல கோடி பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த குடும்பத்துல 6 குடும்பத்தின் நபர்கள் இதனால பல போராட்டங்கள் பல கடன்கள் மூடாக அந்த குடும்பம் தத்தளித்தது. எனக்கு ஒரு 10 வருஷமா நடந்தது அந்த காரியம். பல ஏக்கர்ல ஒரு அதுவும் பெங்களூர் சிட்டி அதுக்குள்ள இருக்கிற காரியம். ஆனால் கர்த்தர் அவளுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதுபோல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். தேவன் திறக்கும்படியாக விரும்பும் போது அதை ஒருவராலும் பூட்ட முடியும், அது ஒருவராலும் மாற்ற முடியும். தேவன் திறந்தபடினால்தான் அந்த 3 தேசங்களுக்கு போகும்படி அற்புதம் செய்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் பிரான்ஸ் போனோம். அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாசலும் தேவன் திறந்தார். அங்க எங்களுக்கு ஒரு குழப்பமா இருந்தது. அங்க நான் சந்திக்க வேண்டிய நபர்லாம் சந்திக்க முடியல. ஒரு கொஸ்டினோட உள்ள போனாங்க அந்த நாட்டுக்குள்ளாங்க. அங்க போன பிற்பாடு பார்த்தா பெரிய மாற்றம். அங்க இன்வைட் பண்ணவங்க பார்த்தா கடைசியா வரும்போது அழுதாங்க. ஏதோ ஒரு சகோதர சகோதரி போல அவங்களுடைய அந்த பெரிய வரும்போது அழுதாங்க. அவ்வளவு அருமையாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அதனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் செய்கிறார், திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த வசன வாசிக்க உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12 வாசிக்க, சீக்கிரம் வாசிக்க. உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் நீ ஆசீர்வதிக்கவும் கர்த்தரோடு தமது நல்ல பொக்கிஷம் தலையாக்கிய வானத்தை திறப்பார். வானத்தை திறப்பார். பாருங்க, தேவன் உங்களுக்காக பூமிக்குரிய வாசல் இல்ல, வானத்தின் வாசலை திறக்கிறவர். அதாவது வானத்தின் வாசலை திறக்கின்ற போது பாருங்க, அதுதான் வந்து ஒரு அழிவில்லாத ஒரு ஆசீர்வாதம். அது வந்து கிரகிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். அது நம் வாழ்க்கையை விலகிக் கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம் தான் வானத்தினுடைய வாசல். அதனால் தேவ ஜனங்களுக்கு பூமிக்குரிய வாசல் இல்லை, உங்களுக்கு எதை திறக்க வல்லவர்? வானத்தின் வாசலை தேவ திறக்க வல்லவர். அந்த வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுக்காங்க. தேவன் எல்லாத்துக்கும் ஒரு கட்டளைகளை வைத்திருக்கிறார். வானத்தை தேவன் திறக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு வானம் திறக்கப்படுவது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அப்போ அங்க போன உடனே பாருங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாமே சாதகமா மாற்ற சொல்லி ஒரு 4 நாட்கள் ஜெர்மனியில கூட ஒரு குளிர் இல்லாம வெயில் இருக்கும். நான் வெளியே போயிட்டா போட வாக்கி போயிட்டு வருவேன். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அது போல பிரான்ஸ்ல போனோம். அங்க பாத்தீங்கன்னா நாங்க போகும்போது போனா ஒரு அவ்வளவு ஒரு -9, 10 இருந்தது. அவ்வளவு அங்க குளிர் தெரியல. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த போலாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்த பிறகு அப்படியே குறைய ஆரம்பிச்சு. -1 கடைசியா வரும்போது பார்த்தா -1 இருக்கு. அந்த குளிர் தாங்க முடியாது. இதுல என்ன வெளியே வந்து பிரசங்கம் பண்ணதுக்கு வெளியே வந்து செய்தி கொடுப்பேன். அப்படியே வரைச்சு கை காலங்களே சில்லுன்னு நடந்து எல்லாம் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் கவர்ல இருக்கும், க்ளோஸ் போட்டு தொப்பிலாம் போட்டு பண்ணுது. ஆனா வெளியே வந்தா கூட தேவனுக்காக பாடணும், தேவனுடைய வார்த்தையை சொன்னா கூட தம்பி எனக்காக வரும். அதற்கு நான் ட்ரெஸ்ஸை கையில பண்ணுது, கேப்லாம் கையில பண்ணுது, கேப்லாம் எடுத்துட்டு அந்த கையில சொல்றது அப்படியே வரிச்சுக்கணும். அதுக்கு தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும். அதுக்கு தேவனுக்காக நம்முடைய காலங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வருஷங்கள் இதற்காக தேவனுக்காக அங்க போய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியாது. கடைசியா ஜெர்மனியில வந்து ஒரு சபையிலே பேசும்படியாக எனக்கு வாய்ப்பை கற்றுக் கொடுத்தான். அவங்ககிட்ட முதல்ல பேசும்போது ஒரு இலங்கை ஊழியக்காரர் போன்ல நான் பேசினேன். அப்போ உங்களுடைய உபதேசங்கள் என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்னுடைய ஃபுல் காஸ்பல் ஆவிக்குரிய ஒரு பெண்டிகாஸ்டுடைய உபதேசங்கள் தான் சொன்னேன். ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எனக்கு சரியான பதில் வரல. நாங்க பிரான்ஸ் போகணும்னு பிளான் பண்ண பிற்பாடு அங்க ஏதாவது ஊழியம் செய்யலாம். ஏன்னா 2 வாரம் எனக்கு ஊழியம் எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ சொன்ன என்ன வந்து ஏதோ ஒரு தண்ணியில இருந்து வீடை வெளியே போட்ட மாதிரி ஒரு வேதனையா இருக்கு. பல வருஷமா இந்த வார்த்தை பகிர்ந்து கொண்டு வந்த பாடங்களை இன்னைக்கு கட்டி போட்ட மாதிரி காண்டவர் எப்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்று சொல்லி நான் பாரப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு என்கிட்ட சொன்னாரு, நீங்க சண்டே வாங்க அப்படின்னு.
அதுக்கப்புறம் நாங்கள் சண்டே அன்னைக்கு அந்த சர்ச்சுக்கு நாங்கள் பிரான்ஸ்லேருந்து வந்துட்டு பிற்பாடு அந்த ஜெர்மனியில் இருக்கிற அந்த சர்ச் ஏறக்குறைய ஒரு 30 கிலோமீட்டருக்கு அப்பா காரில் ஒரு சகோதரரும் நாங்கள் 3 பேராக போனோம். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம், முதல்ல என்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் சொன்னார், எனக்கு அவரை கூப்பிடணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கிட்ட அவங்களை பார்த்தது கிடையாது, எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனாலும் கூட கர்த்தர் எனக்கு கூட உணர்த்திக்கிட்டே இருந்தாரு. கர்த்தர் என்கிட்ட இல்ல, அவர் தேவ மனுஷன், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு உணர்த்திக்கிட்டு இருந்தாரு. அதனால நான் கூப்பிட்டுருக்கிறேன்ட்டு அதுக்கப்புறம் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன், பாட ஆரம்பிச்சேன். அவர் அப்படியே மாறிட்டு சொன்னார், இல்ல இல்ல தேவன் தான் அவரை கொண்டு வந்தாருன்னு சொல்லி. அந்த இடத்துல ஒரு வாசல், எனக்கு ஒரு ஊழிய வாசலை கர்த்தர் திறந்தார். ஏன்னா அங்கெல்லாம் அறிமுகம் இல்லாம நம்ம ஊழிய திறப்போம், நமக்கு ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கணும். அவர் நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு அருமையாக ஊழியத்தை செய்யப்படியாக தேவ ஜனங்களுக்கு ஒரு சொன்னார், பாஸ்டர் ஐயா உங்களுடைய இந்த தேவ செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. உங்க ஜபத்துல அபிஷேகத்தை நான் பார்த்தேன். அதோடு மாத்திரமல்ல, நான் அப்பதான் ஒரு காரியத்தை நான் கத்துக்கிட்டேன். மனுஷனை பார்க்கிற மாதிரி நான் மனுஷனா உங்களை பார்த்தேன். ஆனா தேவன் உங்களை தேவ மனுஷனா பார்த்ததுனால அப்படியாய் அங்கே பல அற்புதங்களை தேவன் செய்தார். அப்போ நாங்க பிரசங்கம் படிக்கும் போது சொன்ன, என்னை தேவன் இந்த மேன்மையான ஒரு ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறான்ட்டு நான் மகிழ்ச்சியோட கூட அந்த காரியம் சொன்னேன். அப்போ அவர் ஒரு தாழ்மை நான் பார்த்தேன். சொன்னாரு, நீங்கயாவது அழைக்கப்பட்டு வந்தீங்க, நாங்களா அதற்கெல்லாம் நான் ஊழியத்தினாங்க அவ்வளவு ஒரு தாழ்மை. நான் யோசித்தேன், நான் தான் தாழ்மை யோசித்தேன், என்னை விட அவ்வளவு தாழ்மையாக நம்ம சபையில் இருக்கும். அது போல தான் பேட் அங்க இருக்குது, அதுக்கப்புறம் கீபோர்டு இருந்தது, நான் பாடுறேன், நம்ம எப்படி வாசிப்போம் அது போல தான் இருந்தது. நான் இப்படி நம்ம சபையில இருந்தேன். அது போல அங்க அந்த உணர்வை கண்ட எல்லா தமிழ் மக்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்கே அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் நடத்தினார். காரணம், அவர் திறக்கிற வாசலை ஒருவராலும் நமக்காக எந்த வாசலையும் தேவன் திறக்க வல்லவர். இயற்கையை சாதகமாய் மாற்றினார், உணவுகளை சாதகமாய் மாற்றினார், சரீரத்துக்கு வேண்டிய பலத்தை சாதகமாய் கர்த்தர் கொடுத்தார். கடைசியில வரும்போதுதான் கொஞ்சம் எனக்கு சரீரத்தில் ஒரு விதமான ஒரு டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு போய் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் அந்த ஃப்ளைட்ல நாங்கள் கடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் வந்துட்டு அங்கிருந்து ஒரு 6 மணி நேரம் கடந்து வர வேண்டியது. கடைசி நேரத்தில் அந்த நைட்டு நாங்கள் ஒரு ஏர்போர்ட்டுக்கு வரது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரணும். நைட்டு வரோம், நாங்கள் பார்த்தீங்கன்னா -1 வந்துடுச்சு. அதுக்கு அந்த கூலிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாகிடுச்சு. எல்லாம் தாங்க முடியும். நைட்டு 9 மணிக்கு அந்த பக்கம் வரும். இதெல்லாம் மேற்கொண்டு காலைல மறுபடியும் 6 மணிக்கெல்லாம் நாங்கள் எழுதின பண்ணது வரோம். இப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்க முடியாத வாசனை திறந்தார் கர்த்தர். வேற யாரும் என்ன பண்ண நம்ம பண்ணுவாங்க, வேற யாராவது என்ன பண்ண முடியுங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு நினைங்க, இன்னைக்கு கூப்பிட்டா நீங்க நோக்கிட்டு போய் நினைங்க. தேவன் திறந்த வாசலை ஒருவனாலும் அவன் உங்களுக்காக வாசலை திறக்க போகிறார். உங்களுக்காக தேவன் காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தியானிக்கும்படியாக எடுத்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. 7 வீட்டுக்கு போ, அவ்விடத்தில் ஒரு தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்கு ஒரு பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகள் என்ன பண்ணீங்க, கீழ்ப்படிந்ததாக மேற்படி போக முடியாது. ஒரேடியா 4 படி தான் என்ன பண்ண முடியாதுங்க, விழதான் செய்வது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஆமா, படிப்படியாக கடந்து போகும் போதுதான் அதுதான் கீழ்ப்படினாதுங்க. நம் வாழ்க்கையில் என்ன இருக்கணுங்க, வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கடினமான வாசல்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாசல்கள், நம் வாழ்க்கைக்கு சாதகமான வாசல்கள், நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணுங்க, கீழ்ப்படினாதுங்க. கீழ்ப்படினா இன்னைக்கு வந்து ரோஷன் 7:10 வராது. அதுக்கு நான் மைக்ல என்ன பண்றாங்க, ப்ரே பண்ணுங்க. ரோஷன் கூட ஆச்சுங்க, டைம் மாறிடுச்சு ஆச்சுங்க. 99ஆம் வயசுல பண்ணுங்க ஃபெக்ஸ் பீ வச்சதுக்கு இன்னைக்கு தான் எடுத்தலாம். 25 ஆண்டுகள் தீர்மானத்தை விட்டு நான் வெளியே போகவில்லை. 25 ஆண்டுகள் சபைப்படுதலை விட்டு நான் வெளியே போகவில்லை. கல்யாணம் நடக்கட்டும், கச்சேரி நடக்கட்டும், கருமாதம் நடக்கட்டும், சாவு நடக்கட்டும், வாழ்வு நடக்கட்டும், எது நடக்கட்டும், இங்கதான் இருப்பேன். கீழ்ப்படிந்து அதனால்தான் கடினமான ஒரு வாசல் திறக்கப்பட்டு அதிசயமாய் கர்த்தர் நடத்தினார். என்னுடைய உறவினர், அதாவது இப்ப இருக்கிற உறவு அல்ல, அப்பாவுடைய உறவினர், அப்பாவுடைய அத்தனுடைய
மகன் அவர் போன் பண்ணி சொன்னாரு, யுவராஜ் ரொம்ப சந்தோஷம், குடும்பத்துல யாருமே போக முடியாத இடத்துக்கு அருகு போனது கிடையாது. அனைவரும் சொல்றாங்க கோட்டீஸ்வரன் கூட போக முடியும், என்ன பண்ண முடியாது, பணக்காரனை கூட போக முடியாது, அவ்வளவு காரியங்கள் இதற்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் சமூகத்திலே அன்றைக்கு தேவன் அழைத்த போது கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தபடினால்தான் இன்றைக்கு இந்த வாசலை நான் பார்த்தேன். அந்த தேசத்துக்கு மாத்திரமல்ல, தேசத்தில் எனக்கு எல்லாமே சாதகமாக நடந்தது. இயற்கை கத்த சாதகம், இங்கதான் நான் மழையை சாதகமா பார்த்திருக்கிறேன், ஆனா அங்க பனியை கூட சாதகமாய் கத்தர் மாற்றினார். அந்த போன தேசத்துல பார்க்கும்போது அவங்க அவ்வளவு ஒரு அந்த வெயில்ல அந்த குளிர்ல ரொம்ப அருமையா அந்த அது மாதிரி உண்மையாக ஒரு ஏதாவது ஒரு அதாவது அங்க நான் பார்க்கிற ஒரு நல்ல ஒரு எவனை ஃபீல் பண்ண மாதிரி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சொர்க்கத்தை பார்த்த மாதிரி நான் அனுபவிச்சேன். வாழ்க்கை என்னவோ நினைச்சிருக்கேன், ஆனா அந்த ஊர்ல போயிட்டு பார்க்கிற ஒரு சொர்க்கம் அப்படிதான் இருக்கும். அவ்வளவு ஒரு அமைதலான இடங்கள், அதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைதல் இருக்குது, நல்ல ஒரு அந்த இயற்கையுடைய காரியம் இருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருந்தது. ஒரு அந்த ஒரு சின்ன இடத்துல அந்த நாட்டுக்குள்ள போகும்போது பார்த்தா ஒரு அந்த இடத்துல ஒரு சொர்க்கத்தை பார்ப்பது போல ஒவ்வொரு இடத்துல ஒரு விதமாய் கர்த்தர் நடத்தினா. காரணம் என்ன? நாம் கீழ்ப்படியும் போது தேவனுடைய வார்த்தைகளை சொன்னீங்க, கீழ்ப்படியும். கீழ்ப்படிதல் என்பது ஒரு நாள் அல்ல, கிடையாதுங்க. சொல்ல கீழ்ப்படிஞ்சு வந்து எந்த வாரம் பண்ணிக்கலாம் பாஸ்ட் பண்ணிட்டா இல்ல இல்ல, உங்களுக்கு தேவன் கொடுத்து விட்டால் என்ன பண்ண கடைசி வரைக்கும் செய்யணும். என்ன பண்ணுவீங்க? ஏன்னா கடைசி வரைக்கும் காக்கிறவர் யாருதான்? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணுங்க, யோசிக்கிற அடிக்க நான் வெளியூருக்கு போன போது அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா வந்து அவங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல மறுபடியும் சொல்லுங்க, நீங்க வாங்க பாசம், நீங்க ஜெர்மன்ல அந்த பாசம் ஐயா நீங்க வரணும், நீங்க 4 சபைகள் இருக்கிறது, உங்களுக்குள் தேவன் இருப்பதை நாங்க பார்த்திருக்கிறோம், கண்டிப்பா வர வேண்டும் என்று சொல்லி கீழ்ப்படிந்தபடினால் தான் அந்த வாசல்கள் திறக்கப்பட்டது. அங்கே ஆபிரகாம் என்ன யாக்கோபு செய்கிறான்? கீழ்ப்படிக்கிறான். 2 வாசிக்கலாமா? 7 வாசி. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படினாலுங்க. ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், எனக்கு தன் தகப்பனுக்கும் அவன் புறப்பட்டு போன்னு சொன்னான். என்ன பண்ணுங்க, தகப்பனாகி ஈசாக்கு சொல்லுகிறான், என்ன பண்ணாத இங்க பெண் எடுக்காம புறப்பட்டு போ, நமக்கு பிரியமானதை விட்டு புறப்பட்டு வருகின்ற போது அதுதான் கீழ்ப்படிதல். ஏசன செய்கிறான், தனக்கு பிரியமாக தகப்பனுக்கும் தாய்க்கும் பிரியமற்ற காரியத்தை அவன் செய்கிறான். அதனால் அவன் வாழ்க்கையில் கிடையாது. யாக்கோபை போல அவன் உயர்த்தப்படவில்லை. ஆனால் யாக்கோபு செய்கிறான், தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தவன். அப்போ சத்தியத்தை செய்ய வேண்டாம், கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிந்தாதான் மேல்படிக்கு போக முடியும். நாளாகலாம், வருஷமாகலாம், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் காத்திரு, அது போய் சொல்லலாம். நாளாகுங்க. இந்த ஒரு இடத்துக்கு போவதற்கு ஏறக்குறைய எத்தனை வருஷங்கள் ஆனது? இதுல எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு பிரச்சனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், எவ்வளவோ இழிவான வார்த்தைகள்லாம் கேட்டிருக்கிறத. ஆனால் கர்த்தர் வாசலை திறந்தார். அதனால் இன்றைக்கு நாம் கீழ்ப்படுகிற அனுபவத்தில் போக வேண்டும். இன்னொரு வசனம் வாசிக்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்று கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவது செவி கொடுக்க செவி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மலையிலே பிரசங்கம் பண்ணிருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார், காதுள்ளவன் செவி கொடுக்கணும். அதுக்கு இதெல்லாம் நடக்கிற காரியங்கள், இதெல்லாம் முடியாது. இல்ல, செவி கொடுக்கின்ற போது உனக்காக வாசல் திறக்கப்படும். செவி கொடுக்கணும். ஒன்று கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவது செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் கூட பேசுகிறார் என்று செவி கொடுக்க வேண்டும். சாமுவேலுக்கு விளக்கல. காரணம் என்ன? அவன் சிறு பிள்ளையான இருக்கிறபடி விளக்கல. அங்கே கர்த்தர் சாமுவேல் அழைக்கிறார், அவனுக்கு விளக்கம் வரல. அவன் என்ன செய்கிறான்? யார் கொடுப்பான்? ஏலி கிட்ட போய் கேட்கிறான். ஏலி பாருங்க, நீ கூப்பிட்டீங்களா? இல்ல நான் கூப்பிடலையே. மறுபடியும் படுத்துக்கிறான். மறுபடியும் சத்தம் தொனிக்கிறது. அவனுக்கு விளக்கல. 3வது முறையில் செய்கிறான். வந்து கேட்கும்போது சொல்ல, இல்ல இல்ல கர்த்தர் பேசுகிறான், என்ன பண்ணு, அவன் சொல்லுக்கு கேளு, நான் பண்ணுங்க சொல்லும் வழியை கேட்கிறேன் என்று சொல்ல. அவங்க பார்த்தா அவன் செவி கொடுக்கிறான். என்ன பண்றாங்க?
வயது அவனுக்கு செவி கொடாவிட்டாலும் கூட ஏலி சொன்னபடி செய்கிறான். சாமுவேல் செவி கொடுத்தபடினால்தான் சாமுவேல் இஸ்ரவேலில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றியது போல ஒன்று என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியணும். இரண்டாவது செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் வாசிப்போம் மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசாபாகத்திலும் காணிக்கையில்தானே. இங்கே பார்க்கிறோம், கொடுப்பதை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வாசல், நம் வாழ்க்கையிலே வானத்தின் வாசல் திறக்கப்பட வேண்டும், இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கென்று கொடுக்கும்படியாக, தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். நம்முடைய தேவனுக்கென்று கொடுக்கின்ற மக்களாய் மாற வேண்டும். ஒன்று உங்களை கொடுக்க வேண்டும், இரண்டாவது உங்களுக்குரியதை கொடுக்கிறோம். நாங்க தான் கொடுங்க, இன்னும் கொடுங்க, கொடுங்கள போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுக்கென்று மறுபடியும் படிக்குமாறு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். எதிலே உங்களை வஞ்சித்தோம் என்கிறாங்க. அவன் கேட்கிறான், மனுஷன் என்னை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீங்க. அவன் கேட்கிறான், எதுல உங்களை வஞ்சிச்சோம் சொல்லும் பொழுது தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தான். என்னதுங்க? தசமபாகமும் இதெல்லாம் பண்ணுவோம். வஞ்சிக்கின்ற போது வாசல் திறக்கப்படாமல் நம் வாழ்க்கையில் தடையாய் இருக்கிறது. அந்த வானத்தின் வாசல் திறப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் கொடுக்கின்ற மக்களாக இருந்தார்கள். சோதிச்சு பாருங்க. தேவனை கொடுப்பதனால நீங்க தோற்று போக மாட்டீங்க. என்ன பண்ண மாட்டீங்க? கொடுப்பதனால நாம் நஷ்டப்பட்டு போக மாட்டோம். தேவனுக்கு கொடுக்கணும். யாராயும் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் உயர்த்தி விரும்புகிறார். நான் அதை பேச அதிகமா யோசிப்பேன். அதுக்கு தசமபாகத்தையும் காணிக்கை குறித்து பேசுவதற்கு யோசிப்பேன். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வாசலை திறக்க விரும்புகிறார். எப்பேற்பட்ட வாசல்? இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படி வாசலை திறக்க விரும்புகிறபடினாலே அந்த வாசல் திறப்பதற்கு வழி என்ன? ஒன்று நான் கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவது நான் செவி கொடுக்க வேண்டும், மூன்றாவது நான் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். அதுக்கு உடைய பங்கு என்னவென்று உங்களுக்கு தெரியும். எதனால கடினங்கள், எதனால கஷ்டங்கள், எதனால நஷ்டங்கள், எதனால என்று யோசித்து பாருங்க. கஷ்டங்கள் வருதா இல்லைங்களா? நஷ்டங்கள் வருதா இல்லைங்களா? நமக்கு அநேக நேரங்கள் மருத்துவத்துக்கு செலவு பண்றோம், தேவையற்ற காரியங்களுக்கு செலவு பண்றோம். காரணம் என்ன? கர்த்தர் ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். ஈசாக்கு விதவிதைத்தான் 100 மடங்காக ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறபடியினாலே நமக்கு ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்று செவி கொடுக்க வேண்டும், இரண்டாவது கீழ்ப்படிய வேண்டும், மூன்றாவது தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். வஞ்சிக்க கூடாது என்று சொன்னால் கர்த்தர் உயர்த்த வைத்திருக்கிறார். உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் நஷ்டப்பட தேவன் விரும்பவில்லை. உங்களுடைய கையுடைய வேலைகள் தேவன் கடினமாக்க விரும்பவில்லை. ஆசீர்வதிக்க யாராயிருந்தாலும் கொடுத்துதான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. கொடுங்கள பொதுக்களுக்கு என்ன பண்றாங்க? சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லிடுங்க. அது வாசிக்க மறுபடியும் 3 வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவர்களை விட்டு விலகி போனீர்கள். இடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் பாருங்க. கைக்கொள்ளாமல் போனபடினால அவர்களுக்குள்ளாக அந்த கொடுக்கிற தன்மையெல்லாம் மாறிவிட்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செவி கொடுக்கும்படியாக, கீழ்ப்படியும்படியாக தேவனுக்கென்று கொடுக்கணும். மனசார நம்ம கேட்டா கொடுக்கணும். வாசல் தேவன் திறக்க விரும்புகிறார். கர்த்தர் வாசலை திறக்க விரும்புகிறார்கள். அவர் திறக்க யோசிக்கும் ஒருவரால் பூட்ட முடியாது. கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை, உங்களுக்கு கொஞ்சம் பலம்
இல்லைங்க நான் மாறிட்டு வரேன், நான் அப்படி பண்ணிட்டு வரேன், இல்லைங்க என்னோட பிரச்சனை இல்ல இல்ல, கொஞ்சம் பலமிருந்தும் நீ என் நாமத்தை மறந்தளிக்க. உனக்கு எவ்வளவு இருக்கு பலம்? கொஞ்சம் தான் இருக்கு. பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் தான் வாழ்க்கை இருக்கு. கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால், ஒன்று கை கொள்கிற மக்களாக, ஒன்று கீழ்ப்படுகிற மக்களாக, இரண்டாவது செவி கொடுக்கிற மக்களாக, மூன்றாவது கொடுக்கிற மக்களாக, நான்காவது கை கொள்கிற மக்களாக. எப்படி கை கொள்ள வேண்டும்? கொஞ்சம் பிரச்சனை இருப்பது உண்மைதான், குடும்பத்தில் பலவிதமான சோதனை இருப்பது உண்மைதான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலமிருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் தான் இந்த வாசல் திறக்கப்படுகிறது. கை கொள்ள வேண்டும். வாசல் திறக்கணுங்க. எனக்காக உங்களுக்காக வானத்தின் வாசல் கூட திறந்தாகும். தேவ ஜனங்களுக்காக அங்கே பார்க்கிற கடல் இருந்தாக பிளந்தது. தேவனுடைய காரியம் என்பது நம் வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியம் செய்கிறபடியினாலே வானத்தை திறக்க வல்லவர், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே இந்த அனுபவங்கள் இல்லாமல் வாசல் திறக்கப்படுவதை நாம் பார்க்கவே முடியாது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்காக செயல்படுகிற செயலெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாங்க. உங்கள் கிரியைகளை கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சின்ன பிள்ளைதான் ரோஷன் இல்லைங்களா? அந்த பிள்ளையுடைய கிரியைகளை கூட என்ன செய்கிறான்? நான் நான் முகத்தை திட்டணும், நான் பிரேயர் பண்ணிக்கிறேன், அப்பதான் மைக் எடுத்து வர்றேன் என்கிட்ட. அவன் பார்த்துட்டு பெரிய ஆகிட்டே நீ சின்ன பிள்ளையுடைய கிரிகளை கூட கத்தனை செய்கிறான். உன் கிரிகள் ஒவ்வொன்றையும் அவன் அறிந்திருக்கிறான். காலையில் எழுந்து எந்த அளவிலே ஆயத்தமாய் வந்திருக்கிறது யாருக்கு தெரியும்? எதற்காக வந்திருக்கிறது யாருக்கு தெரியும்? என்ன நோக்கத்தோடு நான் வந்திருக்கிறது யாருக்கு தெரியும்? என் கிரியைகளை அறிந்திருக்கிறோம். உள்ளத்திரைகளை ஆராய்ந்து பார்க்கிறது. இருதயத்தை மனுஷன முகத்தை பார்க்கலாம், தேவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறபடினாலே அந்த சபை மக்களை பார்த்து சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். யாருக்கு சொல்லுகிறாருங்க? சபைக்கு சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? சபை என்றால் யாருங்க? அப்பதான் சபை. சபைக்கு தலையானதான் இயேசு கிறிஸ்து. நாம் யாவரும் சபையில் அவைகளா இருக்கிறபடினாலே நமக்கு தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகளை, உன் செயல்களை, உன்னுடைய வாஞ்சைகளை, உன் தாளத்தை, உன் உணர்வை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் அறிகிறார். கிரியைனா அதுல தாகம் இருக்கு, வாஞ்சை இருக்கு, மனசுல என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அதை எல்லாம் அறிகிறவர். வெளித்தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளா அறிந்திருக்கிறார். உங்களுடைய காரியமெல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே வாசிக்க மறுபடியுமாக 7 வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவராகிய உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறந்திருக்கிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அதுங்க ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அவர் யாரவர்? உங்களுக்கு தெரிந்த வாசலை வைத்திருக்கிறவர் யாரவர்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். ஆராதிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டுகிறவராகிய சொல்கிறதாவது பாருங்க. அப்பதான் அவர்கிட்ட தான் இருக்கு கீ. யார் கிடைக்குதுங்க? உங்கள் நன்மைக்குரிய அந்த சாவி யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்கிட்ட தான். உங்களால என்ன பண்ண முடியாது? திறக்க அந்த டேலண்டால என்ன பண்ண முடியாதுங்க? எதையும் செய்ய. மறுபடியும் படி பார்க்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும்
ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். பாருங்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு. அவ்வளவுதான். அவர் திறந்துட்டாருன்னா வேற யாரும் பூட்ட என்ன பண்ண முடியாது, முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு இனி தேவன வாழ்க்கை திறக்க ஆரம்பிச்சார். வானத்தையும் திறக்க தேவன் வல்லவனாக இருக்கிறார். அது அனுபவிச்சுதான் சொல்லிட்டு உங்ககிட்ட எனக்கு என்னெல்லாம் அந்த சாதகமா இருக்க வேண்டுமோ அதை எல்லாம் தேவன் திறந்தான். நான் பார்த்தேன். ஆகாரத்துல எந்த விதமான அதுக்கு என் உடம்பு அவ்வளவு நல்லா இருந்தது. இங்க வந்தது எனக்கு இங்கெல்லாம் கேஸ் பிடிக்குது, அங்க பிடிக்குது, இங்க பிடிக்குது. அங்க என்ன இருக்கு, அங்க ஒண்ணுமே எனக்கு தெரியல. அதுக்கு அங்க ஒண்ணுமே எனக்கு தெரியவே இல்லை. அப்படியே யோசிக்கிறேன், என்ன எவ்வளவு இதுவா இருக்கு. காரணம் என்ன, தேவன் நமக்கான வாசலை திறக்கிறவர். எங்க போறோமோ அங்க எல்லாரும் சாதகமா நடக்கும். நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அங்க எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்கள் செய்வான். பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பிளைட்ல பார்த்து நிறைய செக்கிங்லாம் வருது. அதுக்கு அதில் கூட கர்த்தர் அற்புதமாய் நடத்தினான். கடைசி அந்த தம்பி வந்து டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஜெர்மன் அந்த இதுல போனீங்கன்னா அந்த இன்விடேஷன் அந்த பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செக்கிங்ல போயிட்டு அவங்க கேட்பாங்க, ஏதாவது நீங்க சொல்லணும். அவங்க ஜெர்மன்ல பேசுவாங்க, இங்கிலீஷ் அப்படி பேன் போய் நிற்கிறேன். ஒரு இந்தியனா எஸ் ஓகே போட்டேன். அதுக்கு ஒரே வார்த்தை, யூ ஆர் இந்தியன், எஸ். நான் பார்த்து தெரிஞ்சிச்சு. அதுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் வாசலை திறந்தார். ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் வழிகளை திறந்தார். யோசிச்சு பார்த்து எவ்வளவு தேவனுடைய செயல்கள் எல்லாமே அந்த அவ்வளவு ஒழுங்குகளை பார்த்து அது வந்து அவ்வளவு யாரை பார்த்தாலும் சிரிப்பு பண்ணுவாங்க. யாரை பார்த்தாலும் நம்ம காயும் அழகு நம்மளை பார்த்துட்டு சிரிப்பு தான் வரும் கிட்ட. இந்த ஊரெல்லாம் பார்த்து என்ன பண்ணுது, நம்மளை பார்த்து முறைப்பான். அங்க எந்த ஒரு ஆளை பார்த்தாலும் சிரிப்பு தான் வரும் கிட்ட. ஒரு நல்ல ஒரு காரியங்களை பார்த்து இந்த 62 வயசுல கர்த்தர் கொண்டு போய் நடத்தினார். அவருக்கு வயது ஒரு பொருட்டு இனிதான் நிறைய வாசலை தேவன் திறக்க போறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அப்பதான் நீங்க என்ன பண்ணி வளர போறீங்க. நான் இல்லைன்னா தான் நீங்க வளரவே போறது. நான் என்ன பண்ண மாட்டீங்க, பாஸ்ட் பார்த்துக்காரு, பாஸ்ட் வருவாரு. அதுக்கு எப்படி என்ன பண்ண சொல்லி இல்லாட்டி என்ன பண்ண 6 மணி நேரம் எழுந்து அப்பா போயிட்டாரு. இல்ல, இது உங்களுடைய ஊழியம். ஆமென் சொல்லுங்க. இது உங்களுக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கை. மகன், தகப்பன், கணவன், மனைவி என்ன கிடையாதுங்க, தனி. அதுக்கு ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் தான். யாருன்னா கிடையாதுங்க. உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற காரியத்தை என்ன பண்ணீங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை என்ன பண்ண, நீ கொஞ்சம் தான் உனக்கு நிறைய உனக்குலையே கொஞ்சம் இருந்து நீ செய்யும் போது திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிற அது ஒருவராலும் அவர் திறந்துட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒவ்வொரு காரியமும் பெரிய மாற்றங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். அவர் சொல்லிட்டார், இனிதான் உன்னுடைய வாழ்க்கையில வந்து மகிமையை நான் காண்பிக்க போறேன். கிரிகளை நான் கொஞ்சம் பலத்துவனதுக்கு கொஞ்சம் ஜனங்களை வச்சுட்டு என்ன பண்ணி, ஆமா கொஞ்சம் ஜனங்கள் தான். அதுக்கு சமூக நல்ல சாட்சம் இல்லைங்களா? கொஞ்சம் ஜனங்களோடு கூட கர்த்தரை நான் ஆராதிப்பதில் மகிழ்ச்சியா ஆராதிப்பேன். நம்ம வாழ்க்கையில வந்து கர்த்தர் பெரிய சூழ்நிலை தேவனா இருக்கிறதுனால வாழ்க்கையில வந்து இதை செஞ்சாதான் அதை செய்வேன். அதுக்கு இல்ல, அதுக்கு இருக்கிற வண்ணமா உங்களை ஒப்பு கொடுங்க, இருக்கிற வண்ணமாக செவி கொடுங்க, இருக்கிற வண்ணமாக கீழ்ப்படுங்க, இருக்கிறத வச்சு கொடுங்க தேவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. இல்லங்க எனக்கு போனஸ் வந்தா கொடுக்குறேன், அது எப்போ வருது சொல்லுங்க, கொடுங்க. வாசலை திறக்க விரும்புகிறாங்க, வாசலை திறக்க விரும்புறாங்க. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, உங்ககிட்ட எதுனாங்க இல்ல, கர்த்தர் உணர்த்துகிறான். கொடுங்க, கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறான். உங்களுக்கான ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது. கடைசி ஒரு வசன வாசிக்கு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4 வாசிக்கு. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 பேர் சிறைச்சாலையை வச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் வந்து அநேக சிறை வைக்கப்படியான பிரச்சனை. அதுக்கு அங்கே தேவனுக்கென்று எழுப்பிய மனுஷனை நிக வைத்திருக்கிறாங்க
சிறை வச்சிருக்கிறாங்க. இதுக்கு 4 காவல் மூலமாக சிறை வச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு கண்ட்ரோலா வந்து பேதுருவை சிறை வைத்திருக்கிறார்கள். அதே அதிகாரம் 7 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்தது என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் தலையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக் கொள் என்றான். அவன் இந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின்னே சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு சிறைச்சாலைகளில் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் திறந்தது. தேவனுக்கென்று எழுப்பினால் எல்லாம் தானா திறக்கும். ஆமென் சொல்லுங்க. பேதுரு தனக்கென்றல்ல, தேவனுக்கென்று எழுப்ப பிரயாசப்பட்டான். அதற்காக ஜெபிக்கிற மக்களை அதை ஆயத்தப்படுத்தினார். அவர்கள் மூலமாக கடவுள் என்ன செய்கிறது? தேவனுக்காக எழுப்புங்க. ஒரு வாழ்க்கை யாருக்காக எழுப்புங்க? நீங்க தேவனுக்காக எழுப்புங்க. தேவனுக்காக எழுப்பின எந்த ஒரு மனுஷனும் வைக்கப்பட்ட போனதே கிடையாது. அவன் சொல்லுங்க, தேவனுக்காக எழுப்புங்க. நம் குடும்பத்துக்காக எழுப்புவது, பிள்ளைகளுக்காக எழுப்புவது எல்லாம் நல்லதுதான். ஆனா தேவனுக்காக பேதுரு எழுப்பினபடியினாலே 4 கதவுகள் பிடிக்க தானாக கடைசியாக வந்த கதவு என்ன? இருப்பு கதவு தானாய் திறக்கப்பட்டது. இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக எல்லா ஆட்டுமணிக்கா திறக்கும். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில் எதுவெல்லாம் கடினமான கதவாய் இருக்கிறதோ, கஷ்டமான கதவாய் இருக்கிறதோ, வேதனையான கதவாய் இருக்கிறதோ, விரக்தியான கதவாய் இருக்கிறதோ, அவையெல்லாம் தானாய் திறக்கப்படும். இது ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். கர்த்தர் இந்த ஆண்டில் மாத்திரமல்ல, வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உள்ள போங்க. அறியாதும் எட்டாதமான காரியம் உள்ளது. அவர் திறக்கின்ற வாசலுக்குள்ள போனதான் தெரியும் அந்த மகிமை இருக்கிறது. வெண்கலக்கடை உடைத்து, இருப்பு தாழ்பாலை முறித்து, அந்த காலத்தில் பொக்கிஷங்களை கொடுக்க முடியாத ஒரு மேன்மை உள்ள இருக்கிறது. ஒரு ஆச்சரியம் உள்ள இருக்குங்க. நான் அனுபவிச்சுதான் சொல்றேன். ஆச்சரியத்தை நான் பார்த்தேன், அற்புதத்தை நான் பார்த்தேன். அங்க இருக்கிற மக்களுடைய ஐக்கியத்தை நான் பார்த்தேன். அங்க இருந்த அந்த இயற்கையுடைய காரியங்களை நான் பார்த்தேன். ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். வாசலை திறந்தால் அது மகிமையா இருந்தது. தேசங்கள், நான் கடந்து போன தேசங்கள் எனக்கு எல்லாம் சாதகமா இருந்தது. ஒன்றும் எனக்கு பாதகமாகவோ எதிரிடையாகவோ வேதனைக்குள்ளா இல்லை, எல்லாமே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. என் உள்ளம் பூரித்தது. அங்கே ஒவ்வொரு இடத்திலும் கடந்து போன போது தேவன் செய்த கிரிகளை பார்க்கும்போது மனம் அதிகமாக தேவனை நோக்கி பார்த்தது. காரணம் என்ன? அவர் திறக்கிற வாசல் அருமையான வாசல். அவர் திறக்கிற வாசல் அற்புதமாக இருக்கும். அதற்குள்ளாக அதிலே மகிமை இருக்கும். அதற்குள்ளாக தேவ கிருபை இருக்கும். அங்கே இரக்கம் இருக்கும். அதனால் தேவன் திறக்கும்படியான வாசலுக்குள் பிரவேசிக்கும்படியாக நம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டியதை நாம் செய்வோம். அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லாலும் அவர் கட்டளையிட அவர் சொல்லிட்டாங்க. வாசல் திறக்கும். உங்களுக்கு என்று வழிகளை திறந்து வைத்திருக்கிறபடினாலே நாம் கண்களை கொடுக்க நோக்கி பார்ப்போம். இதோ திறந்த வாசல். மூடப்பட்டது என்று முடங்கிட வேண்டாம், மூடிட்டது என்று கலங்கிட வேண்டாம். அவரால் திறக்க முடியும். திறமையோடு உடையவர். ஒருவரும் தூட்டக்கூடாது, ஒருவரும் திறக்கக்கூடாத திறமையோடு உடையவர். யாராலையும் நன்மையை ஒடுக்க முடியாது, ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. மந்திரமோ மாந்திரிகமோ சூரியமோ சூழ்ச்சியமோ எந்த விதமான வன்கண்களும் பொறாமைகளும் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் திறக்கிறார். தேவன் திறக்க விரும்பியிருக்கிறார். உங்களுக்காக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். தேவன் திறக்க விரும்புகிறார். இதுவே என்று யாரையோ பார்த்தல்ல, உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு போல வைத்திருக்கிறேன். உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் இருந்தும் என் நாமத்தை மறந்தறியாமல் என் வசனத்தை கை கொள்ள வருகிறார். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வசனங்களை கை கொள்ள, வசனம் என்ன சொல்கிறதோ அதற்கென்று வாழைப்பு கொடுக்க வேண்டாம்.
ஆசீர்வதிப்பீராக. திறந்த வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம். திறந்த வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம். திறந்து விட்டீரே, நன்றி ஐயா. பிரச்சனை என்ற வாசலை ஆண்டவரே திறந்து ஆண்டவரே இந்த பிரச்சனை எல்லாம் மேற்கொள்ளும்படியாக அற்புதம் செய்து விட்டீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி ஐயா. திறந்ததற்காய் நன்றி செலுங்க. திறந்ததற்காய் நன்றி செலுங்க. ஓ, எனக்காக அந்த வாசல் திறக்கப்பட்டு விட்டது. பல ஆண்டுகளாக அந்த வாசல் மூடப்பட்டிருந்தது ஐயா. இதோ இன்றைக்கு திறக்கப்படுவதற்காக நன்றி செலுங்க. நன்றி ஐயா. ஆண்டவரே அப்பா, பலகடி வழியாய் ஆண்டவரே வானம் கொண்ட ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே பலகடியை திறக்கிற தேவன் ஐயா. வானத்தை திறக்கிற தேவன் ஐயா. உயர்த்தமுடைய கிருபைகள் தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ திறந்த வாசலுக்காய் நன்றி ஐயா. திறமை போல கொடுத்தபடி நான் சொல்றேன் ஐயா. யாராலும் அந்த வாசலை பூட்ட முடியாது, யாராலும் அந்த வாசலை திறக்க முடியாது. எங்களுக்காக நீ திறந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எல்லோருமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சில சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you.